அண்ணி எனக்கு நான் ஆதிரன் குட்டி தூங்க வச்சுட்டு வர நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க புதுக்கான்னு முடிச்சுட்டு? சாப்பிட முடியல, இது டேஸ்டும் இல்லை இந்த மீன் அவ்வளோக்கா. சரி சரிங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அது ஒரு சில கடைகளில் அந்த மசால் வந்து நல்லா இருக்கணும். மீனெல்லாம் நல்லா தான் இருக்குது, மீனை பற்றி நான் தப்பு சொல்ல. அதில் பொரிக்கிறதுனா அந்த மசால் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் தான் மீனை வந்து டேஸ்ட்டு. அது சரி, கொஞ்சம் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கவில்லை. இங்கே பாருங்க, மீன்லேயும் பாதி, சில்லியில் பாதி, இந்த நெத்திலி மீனில் பாதி. அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. அதை இன்னும் பிரிக்கவே இல்லை. இதில் வந்துட்டு அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து மட்டும் வச்சாச்சு. எப்பவுமே எனக்கு அப்படிதான், அதை வாங்கலாம் இதை வாங்கலாம் வாங்குவேன். ஆனால் அது வந்து வாங்குறதுலயே சாப்பிட முடியாம போயிருது என்னன்னு தெரியல. ஆமாம், அது 1 2 வாங்கினா வீட்லேயே சமைக்கும் போதும் அப்படித்தானாங்க. ஏதோ ஒன்று சமைச்சா சாப்பிட்றதுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு எல்லாம் நம்மளே சமைச்சோம்னா அந்த அன்னைக்கு சாப்பிடவே மாட்டோம். அப்புறம் 2 நாள் கழிச்சு சாப்பிடலான்னு இருக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக எல்லாம் வாங்கிட்டு வரங்காட்டின்னு ஒரு மாதிரி மூஞ்சி அடிச்ச மாதிரி இருக்க மாட்டேங்குதுங்க. அது டேஸ்ட் எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கலையே. நெத்திலி கூட பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அது தலையை தூக்கி அக்கால வீசிட்டு சரி மொத்தத்தில் என்னோடதெல்லாம் வந்து நீங்கள் கவலையே பட வேண்டாம், தடையெல்லாம் நான் முடிச்சு வச்சிருவேன். ஆமாங்க. ஆமாங்க, ஆராதனா குட்டி ஆதிரன் குட்டி தூங்கிட்டாங்க. ஆமாம். ஓகே சரி, நீங்களும் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.